திருமணமான பெண்களுக்கு நடக்கும் அநியாயங்கள், வெளியே சொல்ல முடியாத தன்னையே மாய்த்து கொள்ளும் பெண்கள், நம்பி ஏமாந்தும் நஷ்டமடைந்தும் உருக்குலைந்து போகும் பெண்ணின் குடும்பங்கள், பெண்ணை மணமுடித்துக் கொடுக்க அப்பெண்ணின் பெற்றோர்களின் பல தியாகங்களும் போராட்டங்களும் உழைப்புகளும் எல்லாம் ஒரு பக்கம் இருக்க, அடிப்படையாக அந்த மாப்பிள்ளை என்னும் மகா நடிகனை கண்டறிவது மிக கடினம். ஏனென்றால் வெளியே பெண் வீட்டாரிடம் நல்லவனாக பேசுவான், உங்கள் பெண்ணை நான் நல்லவிதமாகவும் பாதுகாப்பாகவும் வாழ வைப்பேன் என்று. ஆனால் தன் தாயின் ஆடம்பர பேச்சை கேட்டு அப்பெண்ணை வழிநடத்துவான். கணவனின் தாய் நகைகள், பணம் போன்றவை கேட்டு துன்புறுத்தினாலும் கூட அக்கணவன் அப்பெண்ணின் மனநிலையை கண்டுகொள்ள மாட்டான். வரதட்சணை என்ற கொடுமையாகும். இன்னொரு கொடுமை, அப்பெண்ணிற்கு மாமியார் மாமனார் நல்லவங்களாக இருந்தாலும் கணவன் தாம்பத்திய வாழ்வில் அப்பெண்ணிற்கு செய்யும் அநியாயங்கள், இதெல்லாம் பெற்றோர்களிடமும் சொல்ல முடியாத ஒரு மனவேதனையில் கொடுமையை அனுபவிக்கும் சில பெண்கள் வேறு வழியில்லாமல் தன்னையே மாய்த்துக் கொள்கிறார்கள். பெற்றோர்கள் மனமுடித்துக் கொடுப்பது ஒரு பாவமா? இளைஞர்களே, வாலிபர்களே, உங்களை பெற்றெடுத்தவள் ஒரு பெண்தான் என்பதனை உணர்ந்து நீங்கள் மணமுடித்ததும் உங்கள் மனைவிக்கு முழு பொறுப்பும் உரிமையும் உங்களுக்கு விதியாகின்றது. ஆகவே அம்மனைவியை தேவைகளுக்கு மட்டும் பயன்படுத்தி சித்திரவதை செய்வதும் இழிவாக்குவதும், பெண் இனத்தை இழிவாக்கிவிட்டு உங்களை ஆண்மகனாக வெளி உலகிற்கு காட்டிக்கொள்ள வேண்டாம். கணவன் மனைவி வாழ்வு என்பது ஒரு சங்கிலித் தொடர், சந்ததித் தொடர். இதனை தரமாக இருமணமும் ஒன்றிணைந்து வாழ்வதனால் அவர்களின் பெற்றோர்களுக்கும் நிம்மதி,